ஓம் பிரம்மபுத்திராய நமக. ஓம் கன்னிசுத்தாய நமக. ஓம் பஞ்சகாயாய நமக. ஓம் விருட்சசூலார்ந்தாய நமக. ஓம் மிருதம் ஜெயாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சதாசிவாய நமக. என்னது மறுபடியும் வேதாள முருங்கை மரத்து மேல ஏறிடுச்சுன்னு பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே நம்ம இந்து கோவில்கள்ல அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கோயில் குருக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல ஒண்ணுதான். அர்த்தம் தெரிஞ்சு சொல்றாங்களா, அர்த்தம் தெரியாம சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகின்றன. ஓம் கன்னிசுத்தாய நமக. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம். மத்தேயு 1:23 பாத்தீங்கன்னா தெரியும். சாம வேதத்தில் ஒரு மந்திரம். அவதாரம் எடுக்க போகின்றவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பசுவன் தொட்டியில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பிறக்கின்றவர் ஒரு அவதார புருஷர் என சாம வேதம் சாட்சி கூறுகின்றது. கன்னியின் வயிற்றுல எந்த தெய்வமும் பிறக்கல. கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஓம் பஞ்சகாயாய நமக. தன்னுடைய உடம்பில் 5 காயங்களை பெற்றவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம். ஏசாயா 53:5 பாத்தீங்கன்னா தெரியும். ஓம் விருட்சசூலார்ந்தாய நமக. சிலுவை மரத்தில் தொங்கியவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம். 1 பேதுரு 2:24 பாத்தீங்கன்னா தெரியும். சம்பூர்ண மகாபாரதத்துல ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோழி ரத்தத்தையோ கிடா ரத்தத்தையோ எரும ரத்தத்தையோ சிந்தி எடுத்து பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தமான குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் தான் இருந்தது. சாம வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்புக் கொடுத்து யஜ்ஞம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்று அர்த்தம். அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்ஞமானால் தான், மரித்தால் தான், ரத்தத்தை சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தாண்டிய மகா பிரமாணம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது. எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மரிக்கல. மனுஷனுக்காக மரித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தெய்வம்னு சொல்லப்படுற மற்றவர்கள் எதுவுமே பாவத்தை மன்னிக்கவும் இல்ல, பாவிகளை மன்னிக்கவும் இல்ல. பாவிகளை அதம் பண்றதுக்கு, சங்காரம் பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தான் அவதாரம் எடுத்ததாக இந்து மத வேதங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்லுது. எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்றதுக்கு முடியும். சூரசம்ஹாரம், பத்மாசுர வர்தம், ஹிரண்யவதம், இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓம் மிருதம் ஜெயாய நமக. மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம். ஏசாயா 25:8 பாத்தீங்கன்னா தெரியும். அவதார புருஷர்கள், தெய்வ பிறவிகள், சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுடைய கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி புல்லு முளைச்சு போய் கிடக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு. கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தியது இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜாதி மக்களுக்காகவுமே அவர் ரத்தத்தை சிந்தியுள்ளார். இந்த பாவங்களுக்கு போக்குறதுக்கு எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் சரி, எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை லட்சார்த்தனைகள் கோடியார்த்தனைகள் பண்ணாலும் சரி, எத்தனை அபிஷேகங்கள் பண்ணாலும் சரி, பாலாபிஷேகங்கள் பண்ணாலும் சரி, எத்தனை அன்னதானங்கள் பண்ணாலும் சரி, எத்தனை யோகாக்கள் பண்ணாலும் சரி, குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்தில் ஏற்றி வச்சிட்டு நீங்க டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, எத்தனை காயகல்ப பயிற்சி எடுத்தாலும் சரி, இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் அப்படின்ட்டு சம்பூர்ண மகாபாரதமே சொல்லுது. ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யார் ரத்தம் சிந்திருக்கா? மனுஷ ரத்தத்தால் செய்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வர முடியாது. கிரிமினல் ரெக்கார்டே இல்லாத ஒருத்தன் தான் போய் எடுக்க முடியும். பாவம் செய்த ஒருத்தர் இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியாது. பாவமே செய்யாத, குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் தான் இருந்தது. அவர் ஒருத்தர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தியவர். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கின்றது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி விசேஷமாக தெரிந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் நான். 58 வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்து வந்தவன் நான். மேல் மருவத்தூர்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் நாங்க. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய முழு குடும்பமுமே செவ்வாடையில தான் இருப்போம். கலச, விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்களோடு இருந்த ஒரு மடியான ஆச்சாரமான குடும்பம் எங்களுடைய குடும்பம். வருஷத்துக்கு 2 தடவையாவது விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த மேல்மருவத்தூருக்கு போய் செலுத்திட்டு வருவோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஏறத்தாழ 15 ஆண்டுகள் இந்த மாதிரி நாங்க செய்தவங்க. இந்திய விமானப்படையில ஒரு ஏர்போர்ட்ஸ் ஆபீசராக நான் பணியாற்றியவன். மேக்சிமம் நான் வேலை பார்த்தது நார்த் இந்தியாவில. வருஷம் நான் லீவ்ல வர்ற சமயத்துல திருச்செந்தூர் போகாம நான் திரும்பி போனது கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 26 ஆண்டுகள் இந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன். 100க்கு மேற்பட்ட முறையில் அந்த விக்கிரகத்தை பற்றிய கதா காலட்சேபங்கள் செய்திருக்கிறேன். ஏர்போர்ட் ஸ்டேஷன் சண்டிகார்ல ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் கட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் நான். 1985 மதுரையில 10,000 கலச விளக்கு வேள்வி வச்சு பண்ண மிகப்பெரிய ஆன்மீக மகாநாட்டுல மேல்மருவத்தூர் விக்கிரகத்தை பத்தி சக்தி ஒளி அப்படின்ட்டு ஒரு நாடகத்தை எழுதி அரங்கேற்றியவன் நான். நான் தற்போது வசிக்கக்கூடிய தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கணேஷ் நகர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர். இந்த மத வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் கற்று தேர்ந்தவன். இவ்வளவெல்லாம் தீவிர இந்துவாக இருந்த நான் இயேசு எதிர்ப்பாளனாகவும் இருந்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள், கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம். எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நீங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கடவுள், அது வெளிநாட்டு கடவுள். அவருக்கு இங்க வேலையில போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீண் வாதம் பேசிக்கிட்டு இருந்தவனா. டெல்லியில இந்த தாயப்பனா, டெல்லி தமிழ் சங்கத்தில் நாடகமெல்லாம் போடுவீங்களா? அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில பாட்டெல்லாம் பாடுவீங்களே. டெல்லி கணேஷ் சினிமா நடிகர், அவருடைய குரு நீங்க தானே. ராஜ் டிவி, சன் டிவி, கே டிவி, விஜய் டிவில, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்களை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. ஏர்போர்ட்ஸ்ல இந்த தாயப்பன் தான் என்னுடைய குரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சினிமா நடிகனா இருக்கிறேன், அதுக்கு காரணமே அவர் தான். அடிச்சு நடிப்பு சொல்லி கொடுப்பாருன்னு. அதே தாயப்பனா அப்படின்னார். ஆமா அப்படின்னு.